ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா, ஸோ எம்எல், ஏஐ டெவலப்பரோட ரோட் மேப். ஸோ வாட் இஸ் எம்எல்? வாட் இஸ் ஏஐ? அத நான் ஏன் படிக்கணும்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ரம் த பிகினர்லேருந்து நம்ம எடுக்க போறோம். மேபி கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸ் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் போர் அடிக்கும். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்க ஒரு எம்எல் டெவலப்பர், ஏஐ டெவலப்பர் ஆகணும்னா, டேட்டா தான் பேஸ். ஓகேங்களா? ஸோ டேட்டா இல்லாம நம்மளால எதுவும் பண்ண முடியாது. ஸோ வாட் இஸ் டேட்டா? டேட்டானா ஒண்ணும் இல்ல. லைக் நம்ம ஒரு 20 இயர்ஸ் முன்னாடி ஒரு பேங்க்ல போய் சப்போஸ் நீங்க ஒரு அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணணும். ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணணும்னா கூட ஒரு நோட் புக்ல என்டர் பண்ணிட்டு இருப்பாங்க. முன்னாடிலாம் ஒரு செக் புக் பாஸ் பண்ணா தான் நம்மளால, இல்ல ஆர்டிஜிஎஸ் ஃபார்ம் மேனுவலா போய் ஃபில் பண்ணா தான் நம்மளால ஒரு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியிற மாரி இருந்துச்சு. அதுக்கப்புறமா எவ்ரிதிங் காட் டிஜிட்டலைஸ்ட். ஸோ யூசரோட டேட்டாவ எல்லாமே டிஜிட்டலைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. சிஸ்டம்ல ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ டேட்டானா நம்ம யூசர் டேட்டான்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வரது பார்த்தீங்கன்னா, டேட்டா இன்ஜினியர். ஓகேங்களா? ஸோ இந்த டேட்டா இன்ஜினியரோட வேலை தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த யூசர் ஓட டேட்டாவ ப்ராப்பரா ஸ்டோர் பண்ணணும். நாட் ஒன்லி ப்ராப்பர், காஸ்ட் எஃபெக்டிவாவும் ஸ்டோர் பண்ணணும். அட் த சேம் டைம் ரிட்ரைவலும் ஈஸியா இருக்கணும். சப்போஸ் நான் ஒரு டேட்டா ஸ்டோர் பண்ணிட்டேன். அது ரிட்ரைவ் பண்றதுக்கு எனக்கு ஒரு 2 மினிட்ஸ் டைம் ஆகுதுன்னா, ஸோ பீப்பிள் ஒன்ட் பி இன்ட்ரஸ்டட். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு டிரான்சாக்ஷன் ஏடிஎம்ல பண்ணிட்டீங்க. வித்தின் அ செகண்ட் உங்களுக்கு வந்து மெசேஜ் வரும் இல்லையா? இவ்வளோ அமௌண்ட் எடுத்திருக்கீங்க, இவ்வளோ டெபிட் ஆயிடுச்சு, இவ்வளோ கரண்ட் பேலன்ஸ் இவ்வளோ. ஸோ இது இந்த ஃபுல் டேட்டா ப்ராசஸிங் பேக் எண்ட்ல எப்படி ஸ்டோர் பண்றது, ரிட்ரைவ் பண்றது, அந்த அமௌண்ட் டிரான்சாக்ஷன் மைனஸ் பண்றது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு டேட்டா இன்ஜினியரோட வேலை. ஓகேங்களா? ஸோ டேட்டா தான் கோர். நெக்ஸ்ட் கம்ஸ் த டேட்டா இன்ஜினியர். இவரோட வேலை என்னன்னா, டேட்டாவெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறது, ப்ளஸ் ப்ராசஸிங் கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்றது தான் டேட்டா இன்ஜினியரோட வேலை. நெக்ஸ்ட் வரது பார்த்தீங்கன்னா, டேட்டா அனலிஸ்ட். டேட்டா அனலிஸ்ட் ஓகேங்களா? இவர் என்ன பண்ணுவார்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ரீசென்ட் டைம்ஸ் லைக் ஈவன் இன் சென்னையிலே பார்த்தீங்கன்னா, ஒரு 2018 நீங்க அப்போலோ ஃபார்மசி இல்ல மெட்பிளஸ்ல போனீங்கன்னா, தே ஸ்டார்ட்டட் கலெக்டிங் யுவர் ஃபோன் நம்பர். ஸோ ஃபோன் நம்பர் சொல்லுங்க. அதே மாரி நீங்க ஒரு கிராசரி ஷாப் போனாலுமே தே ஸ்டார்ட்டட் கலெக்டிங் யுவர் ஃபோன் நம்பர். அப்ப என்ன பண்றாங்கன்னா, தே ஆர் டூயிங் த டேட்டா இன்ஜினியரிங் ஒர்க். ஸோ அப்ப என்ன பண்றாங்க, உங்க டேட்டாஸ்லாம் கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அடுத்து டேட்டா அனலிஸ்ட் என்ன பண்ணுவார்னா, கரண்ட் டேட்டா அவங்ககிட்ட செட் ஆஃப் லாஸ்ட் 3 இயர்ஸ் டேட்டா வந்துடுச்சுன்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மெடிக்கல் ஃபார்மசியே டெமோ ஒரு ரீசன் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, டேட்டா அனலிஸ்ட் என்ன பண்ணுவார்னா, ஓகே இந்த ஸ்டோர்ல இந்த பர்ட்டிகுலர் பீரியட்ல இந்த பர்ட்டிகுலர் ட்ரக்ஸோட சேல் வந்து அதிகமா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் கோல்ட் வெதர் இல்ல கிளைமேட் சேஞ்ச் நடக்கும்போது ஃப்ளூ அண்ட் கோல்ட் அதிகமா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுக்கான மெடிசன்ஸ் அதிகமா இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதர் டைம்ஸ் வந்து ஃப்ளூ அண்ட் கோல்ட் மெடிசன்ஸ் கொஞ்சம் டல்லா போகுது. அகெயின் ஏஜ் வைஸ் கேட்டகரி லைக் 40 பிளஸ் இருக்கிறவங்க இந்த கைண்ட் ஆஃப் மெடிசன்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி அனாலிசிஸ் வந்து பேஸ்ட் அப்பான் த கரண்ட் டேட்டா. இவர் என்ன பண்ணுவார்னா, பேஸ்ட் ஆன் த கரண்ட் டேட்டா சம் கைண்ட் ஆஃப் அனாலிசிஸ் பண்ணுவார். ஸோ இதுதான் டேட்டா, ஸோ இதுதான் ட்ரெண்டு அப்படின்ற மாதிரி ஒரு பவர் பிஐ டேப்லூ மாதிரி யூஸ் பண்ணியோ, இல்லை ஒரு கஸ்டம் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணியோ ஜஸ்ட் விஷுவலைஸ் பண்ணி ஒரு பிஸ்னஸ்க்கும் டெக்னாலஜிக்கும் ஒரு நடுவில் ஒரு இன்டர்மீடியட் பர்சன், ஒரு பிஸ்னஸ் அனலிஸ்ட்னு சொல்ல முடியாது, பட் டேட்டா அனலிஸ்ட் மாதிரி வருவாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கம்ஸ் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா சயின்டிஸ்ட். டேட்டா சயின்டிஸ்டோட வேலை என்னன்னா, ஓகே இப்போ டேட்டா இருக்கு, டேட்டா இன்ஜினியர் டேட்டா கொண்டு வந்துட்டாரு, டேட்டா அனலிஸ்ட் வந்து ஏதோ சொல்லிட்டாரு, இதுதான் ட்ரெண்டுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்போ இந்த டேட்டா சயின்டிஸ்ட் என்ன பண்ணுவார்னா, சம் கைண்ட் ஆஃப் ப்ரூவன் மேத்தமெட்டிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதை கொண்டு வந்து, இதனால தான் இது இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இதனால தான் இது டிக்ரீஸ் ஆயிருக்குன்ற மாதிரி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸை ப்ரூவ் பண்ணணும். அதுதான் அவரோட வேலை. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ பேராசிட்டமால் சேல் வந்து 2020ல இன்க்ரீஸ் ஆச்சு. ஏன் 2020ல இன்க்ரீஸ் ஆச்சு? கைண்ட் ஆஃப் கோவிட் இன்க்ரீஸ் ஆனனால 2020ல பேராசிட்டமால் சேல் அதிகமாக இன்க்ரீஸ் ஆச்சு. அதுக்கப்புறமா மைட் பி டிக்ளைன் ஆச்சு. ஏன் டிக்ளைன் ஆச்சு? இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, மைட் பி உங்க வீட்ல ஒரு 50 பிளஸ் இல்ல 60 பிளஸ்ல வயசானவங்க இருந்தாங்களா, தே வில் ஹேவ் சம் ரெகுலர் டிசீஸ் லைக் டயபெட்டிக்ஸ். ஸோ டயபெட்டிக்ஸ் வந்தா தேர் இஸ் அ சான்ஸ் ஆஃப் கெட்டிங் சுகர் ஆல்சோ. சம்திங் நான் டெமோ சொல்றேன். அதே மாரி உங்க வீட்ல ஒரு சின்ன குழந்தைங்க இருந்தாங்கன்னா, தீஸ் ஆர் த செட் ஆஃப் மெடிசின்ஸ் தே வில் பை. லைக் ஃபர்ஸ்ட் 6 மந்த்ஸ்ல இந்த செட் ஆஃப் மெடிசன்ஸ் வாங்குவாங்க. நெக்ஸ்ட் 6 மந்த்ஸ்ல இந்த செட் ஆஃப் மெடிசன்ஸ் வாங்குவாங்க. இது கைண்ட் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாஸை யூஸ் பண்ணி ஒரு ஸ்டாட்ஸ் டிரைவ் பண்ணும். அதுதான் பார்த்தீங்கன்னா, டேட்டா சயின்டிஸ்டோட வேலை. ஸோ எப்படி சொல்றதுன்னா, ப்ரூவ் த டேட்டா அனலிஸ்ட் ஒர்க் வித் மேத் ஸ்டாட்ஸ் நீங்க சொல்லலாம். ஹை லெவல்ல ஓகேங்களா? இதுதான் பியூர் டெஃபினிஷன் கிடையாது. ஒரு ஹை லெவல் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக எக்ஸாம்பிள் சொல்றேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வரது பார்த்தீங்கன்னா, எம்எல் டெவலப்பர்.
எம்எல் டெவலப்பர் என்ன பண்ணுவார்னா, சரி ஓகே டேட்டா இருக்குது. டேட்டா அனலிஸ்ட் வந்து என்ன சொல்றாரு, இப்ப இந்த ட்ரெண்ட் இருக்குன்னு சொல்றாரு. வெல் அண்ட் குட். டேட்டா சயின்டிஸ்ட் ஒரு லெவல் மேல போய் என்ன சொல்றாரு, இந்த ட்ரெண்ட் எதனால வந்துச்சுன்னு சொல்றாரு. ஓகே இந்த ட்ரெண்ட் இந்த ஃபேக்டர்னால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி இது வந்திருக்குன்ட்டாரு. அடுத்து எம்எல் டெவலப்பர் என்ன பண்ணுவார்னா, ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷன் பண்ணுவார். அது என்ன ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷன்? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இயர் ஆஃப் சேல் ஒரு அப்போலோ ஃபார்மசில, மெட்பிளஸ்லயோ இந்த இயர் வந்து இந்த மாரி ட்ரக்ஸ் சேல் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் இயர் வாட் கைண்ட் ஆஃப் ட்ரக்ஸ் சேல் ஆகும்? இல்லன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஒரு குழந்தை பொறக்குது. 3 இயர்ஸ்ல இந்த மாரி ட்ரக்ஸ் யூஸ் பண்றாங்க. ஒரு 4த் இயர், 5த் இயர் வரும்போது என்ன மாரி ட்ரக்ஸ் அவங்களுக்கு குடுப்பார் டாக்டர். ஸோ அந்த கைண்ட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் பண்ணி ஆ அவங்க பிசினஸ் என்ஹான்ஸ் பண்றது தான் எம்எல் டெவலப்பரோட வேல. ஓகேங்களா? அடுத்து வர்றது பார்த்தீங்கன்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ. ஸோ எம்எல் டெவலப்பரும் ஏஐயும் ஆல்மோஸ்ட் சேம் திங் தான். வென் இட் கம்ஸ் டூ ஏஐ வந்து நீங்க கொஞ்சம் இன்னும் டீப்பா போய் பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. லைக் என்எல்பி டாஸ்க்கு. என்எல்பினா நீங்க யூசர் பேசுறத புரிஞ்சுகிட்டு அதுக்கேத்த மாரி பண்றது, கிளாசிஃபை பண்றது, இல்ல ஒரு இமேஜ் கிளாசிஃபிகேஷன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் டீப்பா போய் பண்றனால ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல வரும். ஓகேங்களா? ஜஸ்ட் ஒரு ரீஇட்டரேட் பண்றேன். ஸோ நமக்கு கோரே பார்த்தீங்கன்னா டேட்டா தான். ஸோ டேட்டாவ கொண்டு வந்து ஸ்டோர் பண்றது டேட்டா இன்ஜினியரோட வேல. இருக்கிற டேட்டாவ விஷுவலைஸ் பண்ணி காமிச்சு, ஒரு பேட்டர்ன பிசினஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்றது டேட்டா அனலிஸ்ட்டோட வேல. அதுக்கடுத்து வருது டேட்டா சயின்டிஸ்ட். இவர் என்ன பண்ணுவார்னா, ஓகே இந்த பேட்டர்ன் இந்த ஃபேக்டர்ஸால சேஞ்ச் ஆயிருக்குன்ற ப்ரூவ் பண்ணணும் ஒரு ஸ்டாட்ஸ் வச்சு. அது டேட்டா சயின்டிஸ்ட்டோட வேல. சரி ப்ரூவ் பண்றது மட்டும் இல்லாம, நெக்ஸ்ட் ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷன் பண்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா, எம்எல் டெவலப்பரோட வேல. அடுத்து ஏஐ டெவலப்பர் வந்து இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான அல்காரிதம்ஸ யூஸ் பண்ணி மோர் நம்பர் ஆஃப் டேட்டா கொண்டு வந்து ஏஐக்குன்னு ஒரு சில அல்காரிதம்ஸ் இருக்கு. அத யூஸ் பண்ணி பண்றது ஏஐ டெவலப்பரோட வேல. அடுத்து வந்தது தான் பார்த்தீங்கன்னா, ஜெனரேட்டிவ் ஏஐ. இப்ப எல்லாருமே இத பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். ஸோ ஜெனரேட்டிவ் ஏஐனா, ஸோ இதுவரைக்கும் வந்தது எல்லாமே ஜஸ்ட் ப்ரெடிக்ஷனோட ஸ்டாப் பண்ணிடும். ஸோ இதுதான் ப்ரெடிக்ஷனோட ஸ்டாப் பண்ணிடும். இப்ப நீங்க வந்து ஒரு ஏஐ மாடல் கிட்ட வந்து, என் முன்னாடி இருக்கிறது ஒரு காரா? இல்ல பஸ்ஸான்னு கேட்டீங்கன்னா, எஸ் இட்ஸ் அ கார். இட்ஸ் அ பஸ். அந்த கிளாசிஃபிகேஷனோட ஸ்டாப் பண்ணிடும். ஜெனரேட்டிவ் ஏஐ என்ன பண்ணும்னா, புதுசா கிரியேட் பண்ணும். ஜெனரேட்ஸ் அ நியூ திங்ஸ். ஓகேங்களா? ஜெனரேட்ஸ் எ நியூ திங். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ரைட் அ போயம் அபௌட் சன், இல்ல ரைட் அ போயம் அபௌட் சம் திங் குடுத்தீங்கன்னா, புதுசா வேர்ட்ஸ் கிரியேட் பண்ணி, புதுசா கிரியேட் பண்றனால இது பேர் வந்து ஜெனரேட்டிவ் ஏஐன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா, ரோட் மேப். லைக் இப்படி தான் ஏஐ வந்து எவால்வ் ஆயிட்டு இருக்கு. ஸோ இனிஷியலி ஒரு 2014 டூ 2018 பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் வந்து டேட்டா இன்ஜினியரிங் ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. டேட்டா இன்ஜினியரிங் ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணி 2020, 22ல தே ஆர் ஹேவிங் மோர் நம்பர் ஆஃப் டேட்டாஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி எல்லாமே அவங்க பிசினஸ்க்கு ஏத்த டேட்டாஸ ஸ்டோர் பண்ணிட்டாங்க. 2020 பீரியட்லாம் 2021ல. ஸோ ஓகே இப்ப டேட்டாஸ் என்கிட்ட இருக்கு. இத வச்சு என்ன பண்ணலான்னு யோசிக்கும்போது தான் அடுத்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிரியேட் ஆச்சு. டேட்டா அனலிஸ்ட் ஒண்ணு கிரியேட் ஆயிடுச்சு. சரி ஓகே அனலைஸ் பண்ணிட்டோம். அதுக்கடுத்து என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது தான் டேட்டா சயின்டிஸ்ட்டோட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் அதே கம்பெனிஸ் இன்கிரீஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கு ஓகே இட்ஸ் வெல் அண்ட் குட். இப்ப நான் கரண்ட் ப்ரெடிக்ஷன் பண்றேன். எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. மைட் பி நான் ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷன் பண்ணேன்னா கொஞ்சம் அவேர்னஸா இருக்கலாம். கொஞ்சம் முன்னாடியே என்ன வரும்னு தெரிஞ்சா அதுக்கேத்த மாரி நான் பிளான் பண்ணலான்றதுக்காக எம்எல் டெவலப்பர் வச்சு பண்ண ஆரம்பிச்சாங்க. சரி எனக்கு எம்எல் மட்டும் போதாது. என் பிசினஸ் இன்னும் நான் வைடர் ஸ்கேல்ல இன்கிரீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஏஐ டெவலப்பர்ஸ் இன்க்ளூட் பண்ண ஆரம்பிச்சாங்க. சரி ஓகே. இதுவும் இல்லாம நெக்ஸ்ட் வந்து புதுசா நான் ஜெனரேட்டிவா பண்ணணுன்ட்டு, இப்ப ஜெனரேட்டிவ் ஏஐ வந்து புதுசா உங்களுக்கே தெரியும் 2022 நவம்பர்ல நமக்கு ChatGPT வந்து நமக்கு தெரிய வந்தது. லாஸ்ட் 1.5 இயர்ஸ் இல்ல 1.3 இயர்ஸா கொஞ்சம் ஜெனரேட்டிவ் ஏஐன்ற டாபிக்ஸ் ஹியர் அண்ட் தேர் போயிட்டு இருக்கு. இப்படிதான் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஜாபும் கிரியேட் ஆச்சு. ஃப்ரம் டேட்டா டூ ஜென் ஏஐ எப்படி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் கிரியேட் ஆச்சு. இப்படி தான் நமக்கு ஒவ்வொரு ரோட் மேப். இதுல ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குங்களா? எனிதிங் யூ வாண்ட் டூ ஆஸ்க் மீ?